ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து போட முடியல. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு சின்ன வீடியோவை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, நம்ம நேற்று சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு ஷார்ப்பாக வந்து டவுன் சைடில் வந்து ஃபால் இருந்தது. அது வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அந்த டைமில் நெகட்டிவ்லாம் வந்திருந்தது, பிஃபோர் வந்து சிபிஐயோடைய விஷயம் அப்படின்றதுனால ஐ திங்க். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் ஒரு மாதிரி கோளாறு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் விஷயம் கூட காலையில் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு விஷயம் போட்டிருந்தேன். ஸோ பி காஷியஸ், இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இனிஷியலாக மார்க்கெட் வந்து ஏறுச்சு. ஸோ அது கண்டிப்பாக அதை ட்ராப் பண்ண தான். ஏன்னா வந்து காலோட ப்ரீமியம் அந்த அளவு இருந்தால் தான் காலை விற்க முடியும். ஸோ அப்போ தான் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். பிகாஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 81,000 கிட்ட போயிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 80,200 கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு கேம் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கேற்ற ஒரு கேம், அதுக்கேற்ற ஒரு மூவ் தான் இன்னைக்கு வந்து டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். அண்ட் இன்னையோடைய நிஃப்டியோட ஸ்ட்ராடல் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்கான மூவ் தான் வந்து தென்பட்டுருக்கு. ஸோ இதோட காரணம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பான வால்டிலிட்டி வந்து இருக்குது அப்படின்றது தான் அர்த்தங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நியராக 1% கிட்ட ஏறி இருக்குது, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து க்ரீனாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அது யூஎஸ் மார்க்கெட் இப்போது ஏறிக்கிட்டு இருக்க வெல்த்தை வச்சு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பட் வந்து அதோடைய விஷயம் வந்து அந்த அளவு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லணும். லைக் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரைஞ்ச விதமாக இருக்கட்டும், அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு விழுந்த விதமாக இருக்கட்டும். ஸோ ஓஏ ஷிஃப்டிங்கில் பலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு லாங் அன்வைண்டிங் கூடுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாங் அன்வைண்டிங்கும் ஹெவியாக இருக்குது அண்ட் ஷார்ட்டும் ஹெவியாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பிடிச்ச ஒரு மாதிரி அமுக்குனது கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி கேமுக்காக அப்படின்றதும் நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கணும். பட் நம்ம நம்ம ஒன்று எதிர்பார்த்தது ஆக்சுவலாக நேற்றே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஏதோ அந்த 800 80 200 80 300க்குள்ளே வந்து மார்க்கெட் ஒரு தடையாக டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் மார்க்கெட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிருக்கு. அதை நான் கண்டிப்பாக வந்து நினச்சே பார்க்கல. பட் மார்க்கெட் வந்து அது பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் அகெயின் எஃப்ஏ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு ஹெவியான ஷார்ட்டு, மார்க்கெட்டு 100 பாயிண்ட் இறங்கியிருக்கு. 1000 பாயிண்ட் 1000 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஏ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும் டோட்டலாக செல்லிங் இருக்குது. இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்னையோட ஷார்ட் வேலிடான ஷார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நாளைக்கு ஓப்பனிங் சின்னதாக வந்து ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கும், கேப் அப் இருக்கும். இஃப் இன் கேஸ் யூஎஸ் மார்க்கெட் இதே ஒரு க்ரீனில் முடிஞ்சா, இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட் அகைன் கோளாறு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அகைன் அந்த எனக்கு தெரிஞ்சு 20,400க்கும் 20,600 700க்கும் நடுவில் தான் மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 24,700க்கும் நடுவில் தான் மார்க்கெட் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் வந்து க்ரூஷியல் தான், மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஷார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சிபிஐ நியூஸ் இருக்குது, கண்டிப்பாக இந்தியாவுக்கும் சிபிஐ நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் சாரி, நான் நியூஸ் இன்னும் சரியாக வாசிக்கலை. பட் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஏறினதுனால நம்ம மார்க்கெட் மட்டும் ஏறி இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. நாளைக்கு இதே எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து காட்டிக்கிட்டு இருக்கு, ஏஷியன் மார்க்கெட்டோ இதே ஒரு க்ரீன் நோட் மார்க்கெட்டில் இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டும் ஒரு சின்ன ஒரு கேப் அப் இருக்கும். பட் அந்த கேப்பை செல்லிங்காக எடுத்துக்கூடாது. அப்படி கேப் அப்பாக இருந்தது அப்படின்னா இன்னைக்கு மாதிரி மார்க்கெட்டை அடித்து இறக்குவாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். ஸோ இந்த டேட்டாலையும் இந்த ஒரு வியூவில் கூட கண்டிப்பாக மாறுபாடுகளும் தவறுகளும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.